Good morning, students. Now you are going to study about 9th standard social science from history unit 5. The lesson name is the classical world. Classical world na செவ்வியல் உலகம். இந்த செவ்வியல் உலகத்தை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ், கற்றலின் நோக்கங்கள். அதில் டு கெயின் நாலேஜ் ஆஃப் த கிளாசிக்கல் சிவிலைசேஷன் ஆஃப் கிரீஸ், அதாவது கிரீஸ்ன்றது கிரேக்க நாடு. கிரேக்க நாட்டினுடைய நாகரிகங்கள், எதை பற்றின நாகரிகம்? செவ்வியல் நாகரிகங்களை பற்றி, ரொம்ப ஒரு செம்மையான தொன்மையான செவ்வியல் நாகரிகத்தை பற்றி நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்க போறீங்க. டு நோ ஏத்தேனியன் டெமோக்ரஸி அண்ட் த ஏஜ் ஆஃப் பெரிக்கல்ஸ், அதாவது ஏஜ் ஆஃப் பெரிக்கல்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிக்கல்ஸ் நாட்டினுடைய பொற்காலத்தை பற்றியும், மற்றும் ஏத்தேனியன் டெமோக்ரஸினா மக்களாட்சி, ஏத்தேனியன் நாட்டினுடைய மக்களாட்சியை பற்றியும் பெரிக்கல்ஸ் நாட்டினுடைய பொற்காலத்தை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா civilization blossomed in scattered area of the land mass of Europe and Asia known as Eurasia. என்ன சொல்றாங்கன்னா ஈரோப்பு ஏஷியா ரெண்டு காண்டினென்ட்டையும் சேர்த்து அவங்க எப்படி அழைக்கிறாங்கன்னா யூரோஷியா அப்படின்னு அழைக்கிறாங்க. அங்கங்க இந்த யூரோஷியாவில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஈரோப் ஏஷியா இந்த ரெண்டு காண்டினென்ட்ல ஸ்கேட்டர்ட் ஏரியானா அங்கங்க அப்படியே ஒரு சிதறிய லெவல்ல சிவிலைசேஷன் நாகரிகங்கள் ப்ளாசம்டுனா தோன்றியதுன்னு சொல்றாங்க. அங்கங்க யூரோஷியான்ற காண்டினென்ட்ல அங்கங்க நாகரிகங்கள் தோன்றியது அல்லது மலர்ந்தது என்ற ஒரு மீனிங்கை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் வேர்ல்ட் கம்ப்ரைசஸ் ஏன்ஷியன் கிரீஸ் அண்ட் ரோம், அதாவது செவ்வியல் உலகம். கிளாசிக்கல் வேர்ல்டுனா செவ்வியல் உலகத்துல எந்தெந்த நாடுகள் அடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன் கிரீஸ் தொன்மையான கிரேக்க நாடு அண்ட் ரோம் மற்றும் ரோம நாடு, ரோமபுரின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுத்தையும் தான் கிளாசிக்கல் வேர்ல்டுன்னு சொல்றாங்க, செவ்வியல் உலகம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் ஏஜ் refers to the interlocking civilization of ancient Greece and ancient Rome known as Greco-Roman world. அதாவது கிளாசிக்கல் ஏஜ்னா என்னன்னா செவ்வியல் காலம். அது ஒன்னோட ஒன்று இன்டர்லாக்கிங் சிவிலைசேஷன்னா ஒன்னோட ஒன்று ஒன்றுபட்ட ஒரு நாகரிகம். எந்த ரெண்டு நாகரிகம் பார்த்தீங்கன்னா கிரேக்கமும் ரோமன் நாடும். அப்போ ஏன்ஷியன் கிரீஸ்ன்றது தொன்மையான கிரேக்க நாடு அண்ட் ஏன்ஷியன் ரோம்ன்றது தொன்மையான ரோமபுரி நாடு. இது ரெண்டுத்தையும் சேர்த்து என்ன பேர் சொல்றாங்கன்னா கிரீக்கோ ரோமன் வேர்ல்டு அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்டில் 8th century BC கிரீஸ் வாஸ் நாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு, அதாவது 8ஆம் நூற்றாண்டு வரை 8th centuryல கிரீஸ்ன்றது கிரேக்க நாடு வாஸ் நாட் டிஃப்ரெண்ட், வேறுபட்டு இருக்கலையா ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு, உலகத்திலிருந்து வேறுபட்டு இருக்கலன்றாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா பீப்புள் வேர் இல்லட்ரேட், அந்த நாட்டு மக்கள் எப்படி இருந்தாங்கன்னா படிப்பறிவு இல்லாதவங்களா இருந்திருக்காங்க. கிராஃப்ட் ஸ்பெஷலைசேஷன் வாஸ் பிரிமிட்டிவ், அவங்களுடைய அந்த கைவினை தொழில்கள்லாம் ரொம்ப ஒரு பழமையான ஒரு வளர்ச்சி அடையாத ஒரு நிலையிலேயே இருந்திருக்கு அப்படின்றாங்க. அண்ட் லைஃப் வாஸ் டிஃபிகல்ட், அவங்க வாழ்க்கை நடத்துறது ரொம்ப ஒரு போராட்டமான ஒரு கஷ்டமான ஒரு சூழலாக இருந்திருக்கு. வித் த எக்ஸெப்ஷன் ஆஃப் ஸ்பார்ட்டா, அதாவது ஸ்பார்ட்டா நாட்டை தவிர மற்ற நாடுகள் எல்லாம் கிரீஸில் ஸ்பார்ட்டான்ற ஒரு ஏரியாவை தவிர மற்ற நாட்டுகளில் மக்கள் வாழறது ரொம்ப ஒரு கடினமான ஒரு சூழலாக இருந்திருக்கு. அக்ரிகல்ச்சர் வாஸ் லிமிட்டட் பை த மவுண்டேனியன்ஸ் டெரைன். ஏன் அதுக்கு காரணம்னா அக்ரிகல்ச்சர் விவசாயம் ஒரு லிமிட்டாக வரையறுக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா அது எல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மவுண்டெயின்ஸாக இருக்குது, அது கரடு முரடா டெரைனா கரடு முரடா இருக்குது, அதில் விவசாயம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் உங்களுடைய வாழ்க்கை முறை ரொம்ப டவுனாக இருந்திருக்கு. ஹவவர் த கிரீக்ஸ் சக்சீடட் இன் ஃபவுண்டிங் காலனிஸ் அலாங் த கோஸ்ட் that helped them earn revenue through trade. அதனால அந்த கிரேக்க மக்கள் என்ன பண்றாங்க, அவங்களுடைய காலனிஸை கூட்டமாக வாடுற அந்த இருப்பிடத்தை எங்க அமைச்சுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஏரியாவில், கடற்கரை எங்கே இருக்கோ அங்கே தான்.
அந்த இடம் அவங்களுக்கு எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா வருமானத்தை ஈட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா கடல் வழியாக தான் அந்த வியாபாரம்லாம் நடந்ததால அவங்க போய் அங்கே செட்டில் ஆயிட்டாங்க. ஊரில் இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் கோஸ்டல் ஏரியாவுக்கு போயிட்டாங்க. அங்கே வந்து ட்ரேடு வந்து டெவலப் ஆகியிருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்ரோபோலிஸ். அக்ரோபோலிஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது எ ஃபோர்ட்டிஃபைடு சிட்டி ஆஃப் ஏன்ஷியன் கிரீக்ஸ் ஆன் எ ஹில் இன் ஏத்தன்ஸ். ஏத்தன்ஸில் ஒரு மலை மேலே ஏன்ஷியன் கிரீக்ஸ் நாட்டில் ஏத்தன்ஸ்ன்ற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல மேலே ஒரு மலை, அந்த மலை மேலே ஒரு பெரிய ஒரு அரண்மனை கட்டி வச்சிருக்காங்க. ஸோ அதை தான் அக்ரோபோலிஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து எதை காட்டுதுன்னா நகரமயமாதல். ஃபோர்ட்டிஃபைடு சிட்டிஸ்னா நல்ல டெவலப் ஆனதை காட்டுது. இங்கே இருக்கு பாருங்க பிக்சரு, மலை மேலே ஒரு அரண்மனை அமைச்சிருக்காங்க. அதுதான் அக்ரோபோலிஸ் ஃபோர்ட்டிஃபைடு சிட்டினா நகரமயமாதனுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. இஸ் அன் இல்லஸ்ட்ரேட்டிவ் எக்ஸாம்பிள் ஃபார் தயர் அட்வான்ஸ்மெண்ட். அவங்க டெவலப் ஆனதுக்கு இதுதான் ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறாங்க. தோ த சிட்டி ஸ்டேட்ஸ் fought each other, they were bound together by trade, by a common alphabet, similar religious practices and festivals. என்ன சொல்றாங்கன்னா அந்த சிட்டி ஸ்டேட்ஸ்ன்றது அந்த நகர அரசுன்னு அர்த்தம். அந்த நகர அரசுக்குள்ளார அப்பப்போ சண்டை அதுங்களுக்குள்ளார போட்டுக்குமா. போட்டுக்கிட்டாலும் சில விஷயங்கள்ல அவங்க ஒன்று கூடி இருக்காங்க ஒரு ஒத்துமையா. எந்தெந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பவுண்டட் டுகெதர் பை ட்ரேடு, வியாபாரத்தில் ஒன்று கூடுறாங்க. அதுக்கப்புறம் எ காமன் ஆல்ஃபபெட்னா பொதுவான விஷயங்கள் அவங்க ஒத்துமை ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் சிமிலர் ரிலிஜியஸ் ப்ராக்டிசஸ், அவங்க எல்லாரும் ஒரே மாதிரியான சமய சடங்குகளை ஃபாலோ பண்ணியிருந்தாங்க, அதில் ஒற்றுமையாக இருப்பாங்க. அண்டு ஃபெஸ்டிவல்ஸ், விழாக்கள் ஏதாவது வந்ததுன்னா அதில் வந்து அவங்க ஒற்றுமையாயிடுவாங்க. ஸோ சில சண்டைகள் இருந்தாலும் அவங்களுக்குள்ளார சில விஷயங்கள்ல ஒன்று கூடிடுவாங்கன்றதான் இதில் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த இல்லஸ்ட்ரியஸ் எக்ஸாம்பிள் ஃபார் த லாஸ்ட் ஒன் வாஸ் த ஒலிம்பிக் ஃபெஸ்டிவல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம். அவங்க ஸ்போர்ட்ஸ் விளையாட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கடைசி ஒரு ஒற்றுமை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் விழாவில் தான் காட்டுறாங்க. அவங்க அந்த ஒலிம்பிக் அப்போ, ஒலிம்பிக் விழா அப்போ, அந்த கேம்ஸ் அப்போ ஒற்றுமை ஆயிடுவாங்க, ஒன்று கூடிடுவாங்கன்றது இதில் முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டாக காட்டுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த ரூலிங் கிளாஸ் இன் கிரீஸ் கண்ட்ரோல்டு த லேண்ட். அதாவது ரூலிங் கிளாஸ்னா அதாவது மேல் வகுப்பினர் சொல்லுவாங்க இல்லையா, நல்ல ஒரு ரிச் பீப்புள், அவங்கள தான் ரூலிங் கிளாஸ். அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்த கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்களா இருக்காங்க. அதாவது அந்த இடத்துக்கு அவங்க தான் ஓனர். ஸ்லேவ்ஸ் கல்டிவேட்டட் த லேண்ட். அவங்களுடைய லேண்டை வந்து யார் விவசாயம் பண்ணுவாங்கன்னா விவசாயிகள் கிடையாது, ஸ்லேவ்ஸ்னா அடிமைகள். அடிமைகள் தான் அவங்களுடைய நிலத்தை கல்டிவேட் பண்ணுவாங்க. கிரீக் ரைட்டர்ஸ் அண்ட் பிலாசபர்ஸ் saw the ownership of slaves as essential to civilized life. இதுல முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா கிரீக் நாட்டு அந்த ரைட்டர்ஸ்னா எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள், பிலாசபர்ஸ்னா தத்துவ ஞானிகள், இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஸ்லேவ்ஸ் வந்து முக்கியமா இருக்கிறது ஒரு நகர வாழ்க்கைக்கு ரொம்ப ஒரு அடிப்படையான தேவை அப்படின்னு அவங்க வந்து உணர்றாங்க. அதனால இந்த ஸ்லேவ்ஸ் இருக்கிறது நல்லது, ஒரு முக்கியமான எசென்ஷியல் அப்படின்றத சொல்றாங்க, தேவையானதுன்றாங்க. அரிஸ்டாட்டில் கம்பேர்டு த மாஸ்டர் and slave relationship to that of husband and wife and father and children. அரிஸ்டாட்டில்ன்றவர் ஒரு பிலாசபர். அவரு இந்த மாஸ்டரையும் ஸ்லேவையும் எப்படி கம்பேர் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர்ன்றது அந்த ஓனர், அந்த நிலத்தினுடைய ஒரு ரிச் மனிதர். அவங்களையும் அதே மாதிரி அடிமைகளையும் எப்படி தொடர்பு படுத்துறாருன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட தொடர்பு படுத்துறாங்க, ஃபாதர் அண்ட் சில்ட்ரனோட தொடர்பு படுத்துறாங்க. Greeks victory over Persians king Darius BC 550 till 486. BC na before Christ, before common era. BCE na before common era. அதாவது இதெல்லாம் இந்த இன்சிடென்ட்லாம் பிஃபோர் கிரைஸ்ட், அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி நடந்த ஒரு ஈவெண்ட். who was heading a great empire in Persia. பெர்ஷியாவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பேரரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிங் டேரியஸ்ன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பேரரசர்.
இந்த கிரேக்க நாட்டினுடைய வெற்றி இவருக்கு வந்து ஒரு என்ன பண்ண ஒரு இழுக்கு மாதிரி ஃபீல் பண்றாரு. ஒரு நம்ம வந்து அந்த நாட்டை ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு வெறி அவருக்கு இருக்கு. ஸோ டிசைடட் டு கான்க்வரர் த கிரீக் சிட்டி ஸ்டேட்ஸ். அதனால அந்த கிரேக்க நாட்டு அரசை நம்ம கைப்பற்றணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறார். ஏன்னா எப்போ பார்த்தாலும் இந்த கிரேக்க நாடு வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கே, அதை ஒரு தடவை நம்ம டிஃபீட் பண்ணணும், கேப்சர் பண்ணணும், கான்க்வர் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த பெர்ஷியன் கிங் டேரியஸ் வந்து நினைக்கிறார். அப்போ அதனால அவர் என்ன பண்றாரு, டிசைட் பண்றாரு இந்த நாட்டை வந்து நம்ம அட்டாக் பண்ணணும்ட்டு. த ஃபர்ஸ்ட் பெர்ஷியன் அட்டாக் ஆன் கிரீஸ் ஃபெயில்டு. ஆனால் முதல் முறையாக அந்த பெர்ஷிய நாடு என்ன பண்ணுது, கிரீஸ் நாட்டை அட்டாக் பண்ணுது, ஃபெயிலியர் ஆகிருது. ஏன்னா அவங்க சில நேரம் அந்த கிரீக் நாட்டுக்குள்ளார நகர அரசு சிட்டி ஸ்டேட்ஸ்குள்ளார சண்டைகள் இருந்தாலும் சில பொதுவான விஷயங்கள்னும் போது அவங்க எல்லாரும் ஒன்று கூடிடுவாங்க. அந்த ஒற்றுமை தான் அவங்கள வந்து ஜெயிக்க வைக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, திஸ் வாஸ் டியூ டு த ஃபேக்ட் தட் பெர்ஷியன் ஆர்மி சஃபர்டு ஃப்ரம் டிசீஸ் அண்ட் லேக் ஆஃப் ஃபுட் டியூரிங் இட்ஸ் மார்ச். அதாவது இந்த சண்டை அப்போ பெர்ஷிய நாட்டு ஆர்மி என்ன பண்ணுறாங்க, ரொம்ப தூரம் அணிவகுத்து நடந்து போகணும். நடந்து போகும்போது அவங்களுக்கு ஃபுட்டு வந்து கிடைக்கிறது இல்லை. அது இல்லாமல் டிசீஸ் வந்து பாதியில் நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. ஸோ இது ஒரு காரணம் அவங்க தோல்வி அடைஞ்சதுக்கு. தர்ஃபோர் இன் பிளானிங் த செகண்ட் அட்டாக், அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க, ரெண்டாவது தடவை கிரேக்க நாட்டை அட்டாக் பண்ண வரும்பொழுது ஒரு பிளான் பண்ணுறாங்க. த பெர்ஷியன்ஸ் அவாய்டட் த லேண்ட் ரூட் அண்ட் கேம் பை சி. லேண்ட் ரூட்டை இந்த தடவை நம்ம டிசைட் பண்ணக்கூடாது, நெக்ஸ்ட் டைம் நம்ம கடல் வழியா போய் அவங்கள அட்டாக் பண்ணணும் அப்படின்ட்டு டிசைட் பண்றாங்க. த கிரீக்ஸ் ஆர் ஹெலன்ஸ், கிரேக்கர்களை ஹெலன்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு பேரை வச்சிருக்காங்க. அவங்க கிரேக்கர்களை ஹெலன்ட்டு அழைக்கிறாங்க. ஃபாட் பேட்ரியாட்டிக்கலி and defeated the Persian army at Marathon in 490 BC. என்ன பண்றாங்கன்னா, இந்த கிரேக்கர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எப்படி ஃபைட் பண்றாங்கன்னா, பேட்ரியாட்டிக்கலி நாட்டுப்பற்று உணர்வோடு அவங்க வந்து ஃபைட் பண்றாங்க பெர்ஷியன் நாட்டோட. அதனால அவங்க ஜெயிக்கிறாங்க. அதனால இந்த தடவையும் டிஃபிட்டட் த பெர்ஷியன், அந்த கிரேக்க நாடு பெர்ஷியன் நாட்டை டிஃபீட் பண்ணிடுறாங்க. எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா, அட் மாரத்தான்ற இடத்துல இன் 490 BC-ல. நெக்ஸ்ட் டெமோக்ரஸினா மக்களாட்சி. இன் ஹெலனிக் கிரீஸ் when the Greek city states first emerged, they still carried the legacy of the past. என்ன சொல்றாங்கன்னா, சிட்டி ஸ்டேட்ஸ் எப்போ உருவானுச்சோ அந்த டெமோக்ரஸினா மக்களாட்சி. ஹெலனிக் கிரீஸ், கிரேக்கத்தில் இன்னும் மக்களாட்சி தான் நடந்துட்டு இருக்கு. அது எப்போ அந்த நகராட்சியெல்லாம் உருவாச்சோ அது வரை அதில் முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க எதை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா மக்களாட்சி முறையை தான். தே ஸ்டில் கேரிடு த லீகசி ஆஃப் த பாஸ்ட்னா கடந்த காலத்தில் என்ன சட்ட பூர்வமான ஆட்சி நடத்தினாங்களோ அதே தான் இப்போ வரலையும் கிரேக்க சிட்டி நாடுகளில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அந்த மக்களாட்சியை. நெக்ஸ்ட் 6th century to 4th century BC proved to be a period of urban development with new buildings and enormous temples such as Olympian Zeus at Athens. அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பில்டிங் உருவாயிருக்கு, எனார்மஸ் டெம்பிள்ஸ், நிறைய கோயில்களை கட்டியிருக்காங்க. அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒலிம்பியன் சியூஸ் அட் ஏதன்ஸில் கட்டின மிகப்பெரிய ஒரு ஒலிம்பியன் சியூஸ்ன்ற ஒரு பில்டிங் தான். ஸோ இது எந்த காலத்தில் கட்டப்பட்டதுன்னா 6th centuryலேருந்து 4th century டெவலப் ஆனதுக்கான ஒரு முக்கியமான ஒரு ப்ரூஃபாக இதை வந்து காட்டுறாங்க, நிரூபிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்ட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.